இனிய வணக்கங்கள். ஒரு சூப்பர் விளம்பரம். ஏறக்குறைய ஒரு 6-7 கிராமங்கள் உள்ள இடத்துல இருந்து வண்டி வச்சு இவங்க விளம்பரப்படுத்துறாங்க. என்ன விளம்பரம்னா, உட்காந்தே சாப்பிடலாம், நீங்க 500 ரூபா கொடுத்தா போதும். ஊரெல்லாம் அதே பேச்சு. என்ன ஒருத்த மாற்றி ஒருத்தன் பேசிக்கிறான், ஐயோ நிம்மதியான வேலையாகுதியா, போய் உழைக்க வேணாம், ஒன்று வேணாம், 500 ரூபா கட்டினா போதும், உட்காந்தே சாப்பிடலாம் பொழுது அப்படின்ட்டு ஒரு பேச்சு. என்ன பஞ்சாயத்தில் கேட்குறாரு, என்னையா என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லையா உங்களுக்கு தெரியாதா, விளம்பரம் பண்ணாங்களே, உட்காந்தே சாப்பிடலாம் பொழுது. பண்ணைக்கு வர வேண்டாம், வேலைக்கு செய்ய வேண்டாம், உட்காந்தே சாப்பிட்றதுக்கு ஒரு 500 ரூபா கட்டினா போதும். சரி சரி நல்லா இருங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. இவனுக்கு புரியல, கதிரேசனுக்கு என்னடா இது, நம்ம சொல்றத அவர் எடுத்துக்கிறாரா இல்லையா, சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் கிளம்பி வெள்ளனை வீட்டில் பழையதை சாப்பிட்டுட்டு கடை கடன்னு ஓடி போய் அந்த கடையான நிற்கிறான். கடையில 40-50 பேர் நிற்கிறான். 40-50 பேர் நிற்கிறான். என்னத்துக்கு வந்தான் எதுக்கு வந்தான்னு தெரியல. அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், 500 ரூபாய் கட்டினா போதும், உங்களுக்கு உட்காந்தே சாப்பிடலாம். 500 ரூபா கட்டினா போதுமா, 5000 ரூபாய் கட்டணும். இல்லையா 500 ரூபாய் தான். 50,000 இருக்குமோ, இல்லையா வெறும் 500 ரூபாய் தான். எல்லாருக்கும் டோக்கன்றாங்க. 35 பேருக்கு டோக்கன் கொடுத்துட்டான். டோக்கன் கொடுத்துட்டான். டோக்கன் மட்டும் வாங்கின்னு வந்துட்டானுங்க. பஞ்சாயத்து தலைவர் கேட்டார், என்னடா உட்காந்தே சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? இல்லையா 500 ரூபாய் வாங்கிட்டு டோக்கன் மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்ப நாளையிலிருந்து உனக்கு வழி கிடைக்கும். ஆமாய்யா, நாளிலிருந்து உட்காந்தே சாப்பிடலாம். ஆமா சொல்றாரு. நல்லா இருறா நல்லா இருறா அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே போறாரு. போன அதுக்கு அந்த காக்கா அப்படி மறுநாள் போய் நிற்கிறாங்க. திரும்ப எல்லாம் உள்ள போன உடனே யார் யார் டோக்கனு கொடுக்க லைனாக கொடுக்குறாங்க, டோக்கன் கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு சேர் எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு நாற்காலி கொடுக்குறாங்க. இதில் உட்காந்து சாப்பிடியா, சேர் உறுதியானது, உன் காலத்துக்கு நீ சாப்பிடலாம், புரியுதா? 500 ரூபாய் விலை ஒரு சேரோட விலை. இல்லைங்க நான் உட்காந்தே சாப்பிடலான்னா காலமெல்லாம் உட்காந்து சாப்பிடலாம். ஐயோ அப்படிலாம் வாக்குறுதியெல்லாம் நம்பாதையா, நாங்கள் தான் தெளிவாக சொல்கிறோமே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு. உட்காந்து சாப்பிட்றதுக்கு உனக்கு சேர் தரேன், சரிதானா?